கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாக பெரிதான ஒரு மீட்பை சம்பாதித்து நமக்கு கொடுத்தார். யோவான் சொல்லும்போது, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலக இரட்சகராக அனுப்பினார் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும், எந்த பாஷைக்காரராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் மூலமாக பெரிய சந்தோஷங்கள் உண்டானது, பெரிய மீட்பு உண்டானது, மனுஷனுக்கு பெரிய விடுதலை உண்டானது. ஒரு திட்டத்தோடு ஒரு திட்டத்தை செயல்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம் மீது வைத்த தம்முடைய அன்பை பிதாவாகிய தேவன் விளங்க பண்ணினார். அப்படி ஒரு தரிசனத்தோடு இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். இந்த வேளையில் நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பிரசித்தம் பண்ணும்படியாக சர்வலோகத்தின் ஆண்டவர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தராகிய இயேசு பிறந்திருக்கிறார், இதை பிரசித்தம் பண்ண வேண்டும், அல்லது அட்வர்டைஸ் பண்ண வேண்டும், அல்லது அனௌன்ஸ் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஏராளம் சொல்ல வேண்டும். அதற்காக தேவன் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள். பெரிய கலாசாலைகள் இருந்தது, பெரிய கல்விக்கூடங்கள் இருந்தது, பெரிய படித்தவர்கள், அறிவாளிகள், சாஸ்திரிகள் எல்லாரும் இருந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பாருங்கள், விளம்பரம் பண்ணும்படியாக ஆண்டவர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். அதற்கு என்ன காரணம் என்கிறத குறித்து சில காரியங்களை நாம் இப்போது வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் நல்ல மேய்ப்பன். நான் நல்ல மேய்ப்பன் என்று இயேசு தன்னை அடையாளப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த மேய்ப்பர்களுடைய குணாதிசயங்கள், 7 குணாதிசயங்களை நாம் இப்போது சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தியை காத்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப குளிர் வேளை, குளிரான வேளை, கடுங்குளிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடுங்குளிரில் மேய்ப்பர்கள் வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்காமல் அவர்கள் வயல்வெளியில் தங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயல்வெளியிலே தங்கினார்கள். மாத்திரமல்ல, ராத்திரி இரவு நேரத்தில் நாம் எல்லாரும் தூங்குகிறோம். வயல்வெளியிலே தங்கின மேய்ப்பர்கள் ராத்திரியிலே அவங்க டியூட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், தே ஆர் டியூட்டி கான்ஷியஸ். அவர்களுடைய வேலை அதை தெளிவாக செய்தார்கள், சரியாக செய்தார்கள், கவனமாக ஜாக்கிரதையாக செய்தார்கள். அது இரவோ பகலோ, அது குளிரோ வெயிலோ, அது அல்ல, அதெல்லாம் அவர்கள் பொருள்படுத்தவில்லை. அவர்கள் தங்கள் வேலையை ஜாக்கிரதையாக செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த காரியமாக இருக்கலாம். மேய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்க பெத்லகேமே படுத்து தூங்கும்போது இவர்கள் தங்கள் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், கர்த்தர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். இந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது. ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்தது. காரணம், இவங்க அவர்கள் டியூட்டியில் ஜாக்கிரதையாய் காணப்பட்டார்கள். நீதிமொழி 22வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்க கேட்கலாம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன். மேய்ப்பர்கள் தங்கள் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருந்தார்கள். கடுங்குளிரான வேளையிலும் ராத்திரி நேரத்திலும் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்தார்கள். அவர்கள் நீசருக்கு முன்பாக, சாதாரண மனுஷருக்கு முன்பாக, பொல்லாதவனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள். அப்படியே அவர்கள் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டார்கள். தங்கள் வேலையில் அவ்வளவு கவனம் செலுத்தினார்கள். இரண்டாவதாக 9வது வசனம் வாசிப்போம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆண்டவருடைய மகிமை எங்கும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அதாவது கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக பயந்து நடுங்கி அவர்கள் காணப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். இன்னும் சொன்னால், மேய்ப்பர்கள் நல்ல காட் ஃபியரிங் உள்ளவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள். ஆகவே தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்ட போது அவர்கள் அங்கே பயந்து நடுங்கினார்கள், பயந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று படிக்கிறோம். தே ஆர் டியூட்டி கான்ஷியஸ், தே ஆர் காட் ஃபியரிங். மூன்றாவதாக நாம் படிக்கிறோம் 15வது வசனத்தில், தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறது, மேய்ப்பர்களிடத்தில் என்ன இருந்தது? ஒரே மனம் இருந்தது, யூனிட்டி இருந்தது, ஐக்கியம் இருந்தது. சில வீட்டில் பாருங்கள், வீட்டில் உள்ளவர்களே ஒருவரை ஒருவர் நோக்கி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சில வீட்டில் சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. இன்னும் சில வீட்டில் வேலைக்காரிகிட்ட சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இன்றைக்கு சபையில், ஆவிக்குரிய சபையை சொல்லுகிறேன், ஒருவரை ஒருவர் நோக்குகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் நோக்குகிறார்களா? பரிசுத்தம் இருக்கிறதா? ஒரே மனது இருக்கிறதா? ஏக சிந்தை இருக்கிறதா? நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று பாடுகிறோம், வசனம் வாசிக்கிறோம். அந்த அனுபவம் இருக்கிறதா? மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அதாவது மூன்றாவது பாயிண்ட், 2 காரியங்கள். அவரிடத்தில் ஐக்கியம் இருந்தது. மாத்திரமல்ல, இந்த ஃபேக்ட்ஸ் அசர்டைன் பண்ண வேண்டும், இதை கண்டறிய வேண்டும், இது சரிதானா என்று பார்க்க வேண்டும். அந்த ஒரு டிலிஜென்ஸ், அந்த ஒரு ஞானம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. என்ன 10-11 வசனங்களில் படிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அந்த மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். சொன்னது யாரு? தேவதூதர்கள். தேவதூதன் அதை சொல்லுகிறான். ஆனாலும்
அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார்கள். சொன்னது தேவதூதன், அடையாளத்தையும் சொல்லுகிறான். இந்த காரியத்தை பார்ப்போம். சில வேளைகளில் சில பெரியவர்கள் என்று நாம் எண்ணுகிறவர்கள் சில காரியங்களை சொன்னால் கூட நாம் அதை என்ன செய்கிறது இல்லை, வெரிஃபை பண்ணுகிறது இல்லை, அதை அசர்டன் பண்ணுகிறது இல்லை. இது சரிதானா? காரணம் அவர் சொன்னார். சிலருக்கு இந்த நாட்களில் சில பழக்கம் இருக்கிறது. அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தா அதை முன்ன பின்ன விசாரிக்காமல் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருவாங்க அடுத்தவர்களுக்கு. இது உண்மைதானா? ஒருவேளை எவ்வளவோ தவறான செய்திகள் இருக்கிறது. சிலரை குறித்து, சில ஊழியர்களை குறித்து கூட சத்துருக்கள் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புகிறார். உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்களாகவே சித்தரித்து காட்டுகிறார். இதெல்லாம் அங்கே ஃபார்வேர்டு பண்ணி அனுப்பி விடுகிறார். இது உண்மைதானா? ஒருவரிடம் கூட கேட்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த எண்ணமே கிடையாது. ஃபஸ்ட்டில் நான் தான் சொல்லணும் என்று சொல்லி ஃபார்வேர்டு பண்ணுகிறார்கள். அங்கே என்ன ஆகிறது? அவர்கள் அந்த செய்தி பொய்யாய் போய் அங்கே முடிந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவ தூதர்கள் தான் சொன்ன பின்பு இந்த மேய்ப்பர்கள் நடந்ததாக நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் போனார்கள் என்று படிக்கிறோம். மூன்றாவது பாயிண்ட், 2 காரியம். ஒன்று, அவர்களிடத்தில் ஐக்கியம் காணப்பட்டது. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை போய் பார்த்து அதை குறித்து பேசுகிறவர்களாக இருந்தார்கள். மற்றபடி அல்ல, யாரோ சொன்னதை கேட்டு அல்ல. இங்கே சொன்னது தேவதூதன். ஈஸியாக பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நாம இருந்தால் அப்படியே பண்ணியிருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய அறிவை பார்க்கிறார். அவர்கள் அதை போய் அந்த உண்மையை கண்டறிகிறார்கள். அங்கே கேட்ட செய்தியின் உண்மையை அவர்கள் கண்டறிகிறார்கள். 3 காரியங்கள். முதலாவதாக அவர்கள் நல்ல டியூட்டி கான்ஷியஸ். ரெண்டாவதாக காட் ஃபியரிங். மூன்றாவதாக அவர்களிடத்திலே காணப்பட்ட குணம் யூனிட்டி அண்ட் அசர்டைனிங் ஃபேக்ட்ஸ். உண்மைகளை கண்டறிந்தார்கள், ஐக்கியத்தோடு காணப்பட்டார்கள். அடுத்தபடியாக 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், தீவிரமாய் வந்தார்கள். எப்படி வந்தாங்க? தீவிரமாய் வந்தார்கள். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் அவர்கள் கண்டார்கள். மரியாளை கண்டார்கள், யோசேப்பை கண்டார்கள், முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளை, இதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னான் தேவதூதன், அதையும் கண்டார்கள். தீவிரமாய் வந்தார்கள். ஒருவேளை நாம இருந்தால் என்ன சொல்லும்? பொது நடுராத்திரி வேளை என்ன பண்ணுகிறது என்று நாம் எண்ணலாம். குளிரான வேளை, மழை பெய்கிறது, அதிகாலையில் எழும்பலாம், அதிகாலையிலே போகலாம், ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலாம். அன்றைக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது, ஆனாலும் நமக்கு புரியும்படி சொல்லுகிறேன். என்றெல்லாம் நாம் தள்ளி போடுகிறவர்களாக இருக்கிறோம். மேய்ப்பர்கள் அப்படியல்ல, இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அதற்காக கூட கர்த்தர் அவர்களை தெரிந்திருக்கலாம். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், தீவிரமாய். தேவதூதன் போனது தான் உண்டு, அவங்க ஒருவர் பார்த்து பேசி உடனடியாக தீவிரமாக அவர்கள் அங்கே கடந்து செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தீவிரமாய் போய் மரியாளையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று படிக்கிறோம். அடுத்ததாக நம்ம படிக்கும்போது 17வது வசனம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிள்ளை இருக்கிறது, பிள்ளையினிடத்தில் ஒன்று பேசவில்லை, ஆனால் பிள்ளையை குறித்து தேவதூதன் சில காரியங்களை அவரிடத்திலே சொன்னான். அதை பிரசித்தம் பண்ணினார்கள். தேவதூதன் சொன்ன காரியத்தை, அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் செய்த காரியங்களை, தேவன் நமக்கு வெளிப்படுத்தின ரகசியங்களை, தேவன் நமக்கு கொடுத்த சத்தியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 32வது அதிகாரம்
3வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, நம்மை வேறு பிரித்து, நம்மை பரிசுத்தமாக்கி ஆண்டவருக்கென்று கர்த்தர் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். அந்த ஒரு தீர்மானம் நம்ம எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். சங்கீதம் 68:11 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வசனம் தந்தார், இந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி. இன்றைக்கு ஆண்டவர் லேவியரை, ஊழியக்காரர்களை, போதிக்கிறவர்களை, இவாஞ்சலிஸ்டை, எல்லாம் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதான், அறுப்பு ஏராளம் இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களைப் போல் அல்ல, பரிசுத்தாவியானவர் இந்த கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களுடைய கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி. அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அந்த கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, இல்லை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்படுகிறோமா என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த அதிசயங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தியானித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமாக பேச வேண்டும். தேவன் செய்தவற்றை நமக்கு செய்தது. பேதுரு, யோவான் கல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்று கேட்டபோது, நாங்கள் கண்டதும் கேட்டதும் சொல்லுகிறோம். யாரும் என்ன சொன்னோம்? நாங்கள் கண்டதும் கேட்டதும் சொல்லாமல் இருக்க முடியுமா? அந்த ஆலோசனை சங்கத்தார் அவர்களை அதட்டின போது அதைத்தான் சொல்லுகிறார்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ பாருங்கள், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமான காரியங்களை காண செய்கிறார். முதலாவது இந்த மேய்ப்பர்கள் டியூட்டி கான்ஷியஸ், ரெண்டாவது காட் ஃபியரிங், மூன்றாவதாக they got unity and they ascertain facts. நான்காவதாக படிக்கும்போது அவர்களிடத்தில் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் காணப்பட்டது. உடனடியாக போய் அந்த பிள்ளையை பார்த்தார். ஐந்தாவதாக அந்த பிள்ளையை பார்த்து they announced, they verified and announced. அந்த பிள்ளையை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பிள்ளையை குறித்த சங்கதிகளை அங்கே பிரசித்தம் பண்ணினார்கள், அங்கே அனௌன்ஸ் பண்ணினார்கள். ஆறாவதாக நாம் பார்க்கும்போது 18வது வசனம் வாசிப்போம். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணுவதற்கு முன்பாக, இந்த பிள்ளையை குறித்த செய்தியை பிரசித்தம் பண்ணுவதற்கு முன்பாக எவ்வளவு ஃபீல்டு ஒர்க் பண்ணி இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். கேட்டு உடனே போய் சொல்லவில்லை. அதற்கு பின்னாக கேட்ட பின்பு எவ்வளவோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் பிள்ளையை குறித்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆகவே அதை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்வோமே ஆனால் நிச்சயமாக அதை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஆனால் அதே வேளையில் ஒரு ஆயத்தத்தோடு, ஜெபத்தோடு, தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள், ஒரு செய்தியை கொடுத்து பாருங்கள், மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பிரசித்தம் பண்ணி பாருங்கள். அங்கே எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது?
இவளுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். வேதமும் சொல்லுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். கம்பீரத்தோடே அறுக்கும்படி நாம் கண்ணீரோடு விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மேய்ப்பர்கள் கண்ணீரோடு விதைத்தார்கள். அதை கேட்ட யாவரும் அங்கே ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் நடப்பித்திருக்கிறார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமாகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்வையடைகிறதையும் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ எந்த அளவுக்கு நாம் ஒரு காரியத்தை அதிக ப்ரிப்பரேஷனோட, அதிக ஜபத்தோட ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு நம் கர்த்தருடைய நாமம் ஜனங்களால் மகிமைப்படுத்தப்படுகிறது என்கிறத நமக்கு சொல்ல முடியும். மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருந்தது. அதை கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாருங்கள், இவர்களுக்கு அந்த மேய்ப்பர்களை குறித்து எல்லாரும் சந்தோஷமாக அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அங்கே பார்த்தார்கள் என்று படிக்கிறோம். இப்போ பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் பிரசத்தம் பண்ணினார்கள் என்று நாம் படிக்கிறோம். கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வதாக கடைசியாக நாம் பார்க்கும்போது அடுத்த வசனம், அதுக்கு 20வது வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த ஊழியத்தை முடித்து தங்களுக்கு கேட்டு சொல்லப்பட்ட எல்லாவற்றிற்காக, கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. அதாவது ஊழியத்தை முடித்து எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி இருப்பாங்க. எல்லாரும் கர்த்தர் செய்த பெரிய காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் எவ்வளோ கல்விமான்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் பிறந்ததை தேவதூதன் மூலமாய் நம்மிடத்தில் பேச வைத்தாரே, அப்படி எவ்வளோ விசேஷமாய் கர்த்தர் நம்மை காண்கிறார் என்று தாங்கள் கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லியே அவர்கள் திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், இதிலிருந்து நாம் அந்த மேய்ப்பர்கள் எவ்வளவு டிசிப்ளின்டாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம், வயல்வெளியில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒழுங்கான காரியங்களை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்கிறத நம்மால் உணர முடிகிறது. முதலாவதாக அவர்கள் நல்ல டியூட்டி கான்ஷியஸாக இருந்தார்கள். ரெண்டாவதாக காட் ஃபியரிங், தெய்வ பயம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவர்கள் உண்மையை தானா என்று கண்டறிந்தார்கள். அவர்களுக்குள்ள யூனிட்டி இருந்தது, ஐக்கியம் இருந்தது. இது உண்மைதானா என்று தெரிந்து கொண்டு தான் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். நான்காவதாக உடனடியாக, தீவிரமாக, இம்மிடியட் ரெஸ்பான்ஸ். தேவதூதன் போனதுதான் உண்டு, உடனடியாக பிள்ளையை பார்ப்போம், போவோம், வாருங்கள் என்று ஒருவர் அங்கே சொல்லத்தோட எல்லாருக்கும் ஒரு நல்ல என்தூசியாசம், நல்ல ஒரு உற்சாகமான அனுபவம், நல்ல ஒரு உற்சாகமான இருதயம் அந்த நடுராத்திரியிலும் அந்த குளிர் வேளையிலும் அங்கே காணப்பட்டது என்று படிக்கிறோம். இன்றைக்கு சில விசுவாசிகளுடைய நிலைமைகளை பாருங்கள், 2 வார்த்தை பேசி பாருங்கள். ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் அநேகரிடத்திலிருந்து வருகிறதில்லை. நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அநேகரிடத்திலிருந்து வருகிறதில்லை. எனதானோ என்று பேசுவார்கள். நம்முடைய உற்சாகத்தை பறித்து விடலாமோ என்கிற வார்த்தைகள் தான் அநேகரிடத்திலிருந்து வரும். ஆனால் மேய்ப்பர்கள் அப்படியல்ல, ஒருவருக்கு ஒருவர் திடன் சொல்லக்கூடியவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, உற்சாகம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். 5ஆவதாக அந்த வெரிஃபை பண்ணி போய் கண்டு
அந்த பிள்ளையை குறித்து அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், அனௌன்ஸ் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆறாவதாக நாம் படிக்கும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவ்வளோ ஒரு ஆயத்தத்தோடு, அவ்வளோ ஒரு ப்ரிப்பரேஷனோடு, மேய்ப்பன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, தேவஞானம் பெற்றவர்கள் பேசுகிறது போல பரிசுத்தாவியின் வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். தேவதூதனுடைய வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். ஆகவே அதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஒரு ஆள் கூட, ஒரு மனுஷன் கூட ஆச்சரியப்படாமல் இருக்கவில்லை. யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கூட எல்லாம் பிரசித்தம் பண்ணி முடிந்தது, அப்படியே போய்விடுவான் என்றல்ல. அவர்கள் எல்லோரும் திரும்ப வந்து கர்த்தர் தாங்கள் கண்டதும் கேட்ட எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டு அவர்கள் திரும்ப போனார்கள். நல்ல ஒரு டிசிப்ளின்டு லைஃப் அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் யாராக இருந்தாலும் சரி, பெரிய கனவான்களாக இருந்தாலும் சரி, கனமில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மேய்ப்பர்களிடத்தில் காணப்பட்ட சுபாவம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நாம் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, தரித்திரராக இருந்தாலும் சரி, இந்த மேய்ப்பர்களிடத்தில் காணப்பட்ட சுபாவம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இது தேவன் அங்கீகரிக்கிறதான ஒரு சுபாவம் என்கிறத அறிந்து கர்த்தருக்கேற்ற ஒரு திட நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை பற்றி கொண்டு ஆண்டவரை சேவிப்போம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் இந்த கிறிஸ்மஸ் நாட்களும் தொடர்ந்து வருகிற புத்தாண்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கொண்டு வருகிற நாட்களாய் இருப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்றுமறியாத மேய்ப்பர்களுக்கு ஆண்டவரே நீர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீராப்பா. சரியான அறிவு கல்வி இல்லை, ஆனாலும் அவர்களிடத்தில் காணப்பட்ட சுபாவங்கள் எவ்வளோ விசேஷமானதாக இருந்தது. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய், ஆண்டவர் எனக்கு தயவு செய். நீதிமொழிகளில் படிக்கும்போது மகா ஞானம் உள்ளவைகள் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த மகா ஞானத்தை ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு கொடுத்தார். அதுபோல எனக்கும் அந்த மகா ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார். உங்களை ஞானவான்களாக கனவான்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை வெல் டிசிப்ளின்டாக செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை கைவிட மாட்டார். ஒருவரும் உங்களை குறை சொல்லுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் செய்வதை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்களே தவிர உங்களை குறை சொல்லவே மாட்டார்கள். அப்படி உங்களை அந்த ஆண்டவர் நடத்துவார். இந்த நாளில் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன் அப்பா. எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களிடத்தில் வெளிப்பட்ட அந்த தெய்வீக ஞானம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட, நான் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் வெளிப்படுத்தப்பட பரிசுத்தாவியானவர் எனக்கு இரக்கம் செய்யும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வெல் டிசிப்ளின்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் என்னை பாராட்டக்கூடியதாய் அமையட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் அவ்விதமாகவே உங்களை மேன்மையாக இந்த நாட்களில், இந்த ஃபெஸ்டிவல் நாட்களில், வரக்கூடிய புத்தாண்டில் நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை மைமைப்படுவார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நம்ம எல்லாருக்காகவும் தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டதான வார்த்தையின்படி நம்முடைய குமாரன் மூலமாய் உண்டாகிற ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா சௌபாக்கியமான நன்மைகளை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவக்கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் நன்மையாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஷ்டப்படுகிறவர்கள், தரித்திரப்படுகிறவர்கள், பெரியவர்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். சரியான வசதி இல்லாதவர்கள், சரியான ஒரு ட்ரெஸ் எடுக்க வசதி இல்லாதவர்கள், நல்ல ஒரு ஆகாரத்துக்கு வசதி இல்லாதவர்கள், சந்தோஷம் கொண்டாடுவதற்கு வசதி இல்லாதவர்கள் எங்களை சுற்றிலும் அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நாங்கள் நினைத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
நாங்கள் எங்களுக்கே சேர்க்காமல் ஆண்டவரே தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவரை நல்ல இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புத்தாண்டிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உடைய அதிசயங்களை தியானித்து பேசுகிறவர்களாய் உடைய பரிசுத்த நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட கிருபைதார். இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.